அனைவருக்கும் வணக்கம். ராசியோ லக்கணமோ தெரியாதவர்கள் கடனை எப்படி அடைப்பது? நம் முன்னோர்கள் எப்பொழுது கடன் வாங்கி எப்பொழுது திருப்பி தர வேண்டும் என்பதை தெரிவித்துள்ளார்கள். காலனில் வாங்கி கொளிகனில் குடு என்பார்கள். இதுபோல் செய்தாலும் கடன் தீரும். அதிக கடன் பட்டவர்கள் சிறிதாவது கீழ்கண்ட நேரத்தில் கடனை திருப்பி தந்தால் விரைவில் கடன் தீரும். அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாளில் மேச லக்கணம் குளிகன் கால நேரத்தை கணக்கிட்டு கடனில் ஒரு பகுதியை திருப்பி தரவும். அனுச நட்சத்திரம் நாளில் விருச்சிக லக்கணம் குளிகையில் சிறிதளவு கடனை திருப்பி தரவும். ஞாயிறு, செவ்வாய், சனி ஆகிய நாட்களில் சதுர்த்தசி திதி வரும் நாளில் ஏதாவது ஒரு லக்கணத்தில் குளிகன் இருக்கும் நேரத்தை கணக்கிட்டு கடனில் சிறிதளவு திருப்பி தரவும். மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய லக்கணங்களில் சனிக்கிழமை நாளில் குளிகன் காலத்தையும் இணைத்து கடனில் சிறிதளவு திருப்பி தரவும். மேற்கண்ட நாட்களில் கிரகணம் பிடித்த நாட்கள், வியாதிபாத யோகம் உள்ள நாட்கள், கடன் வாங்கவோ திருப்பி தரவோ ஆகாத நாட்கள். இது தவிர வேறு பரிகாரம் இல்லையா என கேட்பவர்களுக்காக இன்னும் சில பரிகாரங்கள். வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் படத்தை மேற்கு நோக்கி வைத்து விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி முருகப்பெருமானையும் அன்னையாரையும் வழிபட்டு வர கடன் தொல்லை அகலும். கிருஷ்ணன் கோயிலுக்கு சுத்தமான சந்தனக்கட்டை தானம் செய்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். ஞாயிற்றுக்கிழமை நாளில் இஷ்ட தெய்வத்தை தாமரை பூவினால் அலங்காரம் செய்து தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வர கடன் தொல்லை அகலும். கடன் தொல்லையிலிருந்து காப்பாற்றுபவர் அங்காரகன் எனப்படும் செவ்வாய் ஆவார். முருகப்பெருமான், வீரபத்திரர் இவர்களை வழிபட்டும் கடன் தொல்லையிலிருந்து மீளலாம். அங்காரகனின் பிராண தேவதையான சண்ட பைரவர் கடன் தொல்லையிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். கும்பகோணத்திலிருந்து தென்கிழக்காக 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருச்சி அறையில் ஸ்ரீ ரிணவிமோசன லிங்கேஸ்வரர் உள்ளார். அவரை வழிபட்டாலும் கடன் தொல்லை அகலும். ஸ்ரீ ருணவிமோசன கணேச ஸ்தோத்திரம், ருணவிமோசன நரசிம்ம ஸ்தோத்திரம் கடன் தொல்லைகளை போக்கும். அவரவர் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு ஸ்தோத்திரத்தை ஓதி வர கடன் தொல்லை அகலும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.